Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு lattice modifier எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஷேப்ஸ்ல போய்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்னு போட்டுக்க போறேன். ஒரு சிலிண்டர் ஒன்னு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கோன் ஒன்னு போட்டுக்கலாம். ஓகே? சோ இது மாதிரி போட்டு அப்புறமா இத alt w கொடுத்து பெரிய விண்டோவை படுத்திக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் மாடிஃபையரை செலக்ட் பண்ணி மாடிஃபை லிஸ்ட்ல போய்ட்டு செக்மெண்ட்ஸ் எல்லா பக்கமுமே 10 அடுத்து சேம் இதுக்கும் அதே மாதிரி செக்மெண்ட்ஸ் இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கும் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாடிஃபையர் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாக்ஸ் மாதிரி இருக்கட்டும். ரைட் கிளிக் கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி. எடிட்டபிள் பாலி கொடுத்துட்டு இந்த இடத்துல பாலிகன் செலக்ட் பண்ணி ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அதை க்ரோ கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு ஆக்சுவலாக நம்ம இதுவே ஃபஸ்ட்டே வந்துட்டு டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணாமல் இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி எல்லா ஃபேஸும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்து இந்த பாலிகன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெம்பரை இதுக்கு பெண்ட் மாடிஃபையர் அப்ளை பண்ணலாம். ஸோ பெண்ட் மாடிஃபையர் கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் Z டைரக்ஷனில் இருக்கா, Y டைரக்ஷனில் கொஞ்சமாக ஓகே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, உங்கள் விருப்பம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி இதையே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி பாலிகன் எடுத்துகிட்டு டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். சேம் ஃபேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி கொடுத்துட்டு பாலிகன் எடுத்துகிட்டு டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபையர் லிஸ்ட்டில் lattice அப்படின்னு சொல்லி ஒரு மாடிஃபையர் இருக்கும். ஸோ lattice எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ஸோ ரேடியஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கட்டும், சைட்ஸும் இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்துட்டு டெட்ரா வேணுமா இல்லை ஐகான்ஸ் வேணுமா இல்லை ஆக்டா வேணுமா? இப்போ ஆக்டாவோட ரேடியஸ் நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இது மாதிரி டஸ்ட்பின்ஸோ இல்லை இது மாதிரி டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஐ திங்க் இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.